ஈமான் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இன்று மனதுகளிலே ஏற்றத்தாழ்வோடு மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் பணக்காரனாக இருக்கின்றேன், என்னிடம் பொருளாதாரம் இருக்கின்றது, வாய்ப்பு வசதி இருக்கின்றது என்று பெருமை அடித்தும் கர்வங்களை கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏழைகள் எல்லாம் ஏழைகளாக உலகிலே வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் மார்க்கம் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்றது, உண்மையான பணக்காரரை பற்றி உங்களுக்கு தெரியுமா முஸ்லிம்களே, அல்லது உண்மையான ஏழையை பற்றி உங்களுக்கு தெரியுமா முஸ்லிம்களே என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்துகின்றது. நாளிலே மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா எல்லா நபர்களையும் விசாரிப்பான். அந்நேரத்திலே யார் உண்மையான பணக்காரர் என்று தெரியுமா? உலகிலே செய்த அமலுக்கு எல்லா நன்மையையும் பெற்று எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்படியே அனைத்து நன்மை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்திற்கு செல்வாரே, இவர்தான் உண்மையான பணக்காரராக இருக்கின்றார். இன்னும் உண்மையான ஏழை யார் என்று தெரியுமா? உலகிலே நன்மையான காரியங்கள் செய்திருந்தாலும் தான் செய்த அநியாயத்தின் காரணமாக, தான் செய்த தீமையின் காரணமாக அந்நேரத்திலே எல்லா நன்மைகளையும் இழந்து மற்றவர்களினுடைய தீமைகளை எடுத்து திற்கு செல்வாரே, அவர்தான் ஆக சிறந்த ஏழையாக இருக்கின்றார் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே முஸ்லிம்களே, நீங்கள் உலகிலே பணக்காரராக இருக்க வேண்டுமா, ஏழையாக இருக்க வேண்டுமா என்று போடாதீர்கள். நாளை மறுமை நாளிலே பணக்காரராக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போட்டி போடுங்கள் என்பதை மார்க்கம் சொல்கின்றது.